வண்டிடு சேவ் பண்ண போகணும் அப்படி மாதிரில. அது வந்து இங்கிலீஷ் நடிகை. என்ன இங்கிலீஷ் நடிகன்? எங்கள் அண்ணன் கருப்பாக போயிட்டானே ஒழி, அவன் இங்கிலீஷ் நடிகனுக்கெல்லாம் பெரிய நடிகன், மிகப்பெரிய கலைஞன். அவனுக்கு ஒரு வரம் வந்திருக்கு பாருங்க, தாத்தா காமராஜுக்கு குரல் பதிவு கொடுத்த கலைஞர். அது எவ்வளோ பெரிய இது, எப்படி சிலர் வருது இதெல்லாம். இன்னும் எனக்கு நான் ஒரு தாய் வந்து குழந்தையோட வந்து, ஐயா என் புருஷன் இப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சா. ஏன் பிடிச்சிட்டு போனாங்க? சும்மா பிடிச்சிட்டு போயிருக்க மாட்டாங்களே. இல்லை சாராயம் தானே, பார்த்தியா சாராயம் தானே. ஐயா என் குடும்பம் கிடுமா அதுனா சேச்சே போப்போ போப்போ. அதெல்லாம் கொலகார போய் கொலை பண்ணால் அவனை மன்னிக்கலாம், ஒரு குடும்பம்தான் போகும். சாராயம் வச்சா தான் ஊரே நாசமாக போயிடும். போப்போ உடனே மன்னிக்க முடியாது அப்படிம்பாரு. அதெல்லாம் அது அந்த அவர் என்ன உடல் மொழியில் நடித்தாரோ அதையே அளவுக்கு தன்னுடைய குரல் வளர்த்தால், குரல் நடிப்பில் போய் பொருத்தி பேசுறதுங்கிறது, குரல் கலைஞர்கள்ங்கிறது சாதாரணம் கிடையாது, சாதாரணம் கிடையாது. அப்படி எண்ணற்ற படங்களுக்கு உயிர் கொடுத்த மகன் இன்றைக்கி திரையில் நம்ம பார்க்குறோம். நானும் எங்கள் ஐயா மேனும் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடாதா அப்படின்னு. அது அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு கலைஞன் எம்எஸ் பாஸ்கரன் தான். அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார். அது என் தம்பியோட இயக்கத்தில்.